அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கி நம்மளோட ஏலவல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் 19வது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி படிக்கக்கூடிய பாடம் ஹதீஸினுடைய தூய்மையை பாதுகாக்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். அதே போல் ஹதீஸ் தொகுப்பு நூல்களும் அதே போல் தொகுப்பு ஆசிரியர்களும், அதாவது ஹதீஸ் கிரந்தங்கள், அந்த 6 ஹதீஸ் கிரந்தங்களை பற்றியும் நாங்கள் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பிள்ளைகள், ஹதீஸினுடைய தூய்மையை பாதுகாக்கிறதுக்காக ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்னென்ன விஷயங்களில் ஈடுபட்டாங்க நாங்கள் போன கிளாஸில் பார்த்தோம். நபி அவங்களோட காலம், சஹாபாக்கள்ட காலம், தாபீன்கள், தபோ தாபீன்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர காலகட்டமாக பார்த்து வந்தோம். சரியா? இப்போது ஹதீஸினுடைய தூய்மையை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன கலைகள் உருவாக்கப்படுது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுன்றது நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். அதில் பிள்ளைகள், இப்போது ஹதீஸ் துறை அறிஞர்கள், அதாவது தபோ தாபீன் காலத்தில் இருக்கக்கூடிய முஹத்திசீன்கள்னு சொன்னால் முஹத்திசீன்கள்னு சொன்னால் யார்? அதாவது ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்களை நாங்கள் முஹத்திசீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இவங்க சில கலைகளை உருவாக்குறாங்க. அதில் தான் அஸ்மா உர் ரிஜால், அதே போல் இல்முல் ஜரஹ் வ தஅதீல், அதே போல் உசூலுல் ஹதீஸ், இப்படிப்பட்ட கலைகளை உருவாக்குறாங்க. எதுக்காக இந்த கலைகள்? இந்த கலைகளின் மூலமாக பொய்யான ஹதீஸ்களை இனங்கண்டு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளை இனங்கண்டு சரியான ஹதீதுகளை மக்களுக்கு எடுத்து நோக்குறது, அதான் இவங்களோட நோக்கமாக காணப்பட்டுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அஸ்மா உர் ரிஜால்னு சொன்னால் என்ன? அதாவது இஸ்னாதை பற்றி ஆராயக்கூடிய கலையைத்தான் நாங்கள் அஸ்மா உர் ரிஜால் அப்படின்னு சொல்கிறோம். இஸ்னாதுன்னு சொன்னால் என்ன? அறிவிப்பாளர் தொடர் வரிசை. ஸோ அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையை பற்றி அறியக்கூடிய கலை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இதோட மொழிக்கருத்தை பார்த்தோம்னு சொன்னால், அரபிக்கில் நாங்கள் டிரெக்டாக அதுக்கு அர்த்தம் கொடுக்கக்குள்ள அஸ்மா உர் ரிஜால்னு சொன்னால் மனிதர்களினுடைய பெயர்கள். ஆனால் இந்த இடத்துல, இந்த ஹதீஸ் துறை இந்த இடத்துல அதுக்கு நாங்கள் அர்த்தம் அப்படி கொடுக்குறல்ல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸை கேட்டு அந்த ஹதீஸை பாதுகாத்தத்திலிருந்து, அதை தொகுத்தத்திலிருந்து, இப்படி யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களோட நேம் எடுத்து அவங்களோட வரலாறுகள், அவங்களோட அதாவது அவங்களோட பிறப்பை பற்றி இறப்பை பற்றி இப்படியெல்லாம் படிக்கிற விஷயங்கள் தான் இந்த அஸ்மா உர் ரிஜால், அதாவது இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை பற்றிய கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கலை எங்களுக்கு நாங்கள் இதை படிக்கிறதின் மூலமாக ஹதீஸ் தொகுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே போல் ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள், இவர்களை பற்றின உண்மையான தகவல்களை நாங்கள் இதில் பூரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு இந்த ஹதீஸ், அதாவது இந்த கலை உதவி செய்கின்றதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், 2 சனதில் இருக்கக்கூடிய 2 அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியிலான முரண்பாட்டை இனங்காண்றதுக்கு இந்த கலை உதவி செய்யுது. எப்படி வரலாற்று ரீதியிலான முரண்பாடு? அதாவது ஒரு அறிவிப்பாளர் அவர் சொல்லுவார், நான் இன்னார் இடத்துலேருந்து கேட்டேன், இந்த ஹதீஸை இவர்கிட்ட இருந்து தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பட் இவருக்கும் அவருக்கு மத்தியில் பிரதேச அடிப்படையில் மிச்சமே தூரம், அதாவது இவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள இயலாத அளவுக்கு இருக்கும். அப்படி சில நேரத்தில் இவர் இன்னொரு அறிவிப்பாளர் சொல்வார், நான் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்திருப்பார், அவர் மரணிச்சிருப்பார். ஸோ இப்படியான விடயங்களையெல்லாம் இந்த அஸ்மா உர் ரிஜால் இந்த கலையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சுருக்கமாக நாங்கள் சொல்லப்படணும்னு சொன்னால், ஒவ்வொருத்தர் அறிவித்த ஹதீதை வச்சு, அறிவித்த அந்த அறிவிப்புக்களை வச்சு, இது இந்த ஹதீத், அவங்க இந்த அறிவித்த ஹதீத் ஹசன் தரத்தில் இருக்கணுமா, இல்லை சஹீஹான தரத்தில் இருக்கணுமா, இல்லை லைஃபான தரத்தில் இருக்கணுமா, ஏற்றுக்கொள்ளப்படணுமா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதா என்ற விஷயங்களையெல்லாம் தீர்மானிக்கிறது இந்த அஸ்மா உர் ரிஜால் என்ற கலையை வச்சு தான். அடுத்த விஷயம்தான் இல்முல் ஜரஹ் வ தஅதீல். இல்மன்னு சொன்னால் நாங்கள் அரபிக்கில் மொழி ரீதியாக என்ன சொல்லுவோம்? அறிவுன்னு சொல்லி அர்த்தம் கொடுப்போம். அதே போல் ஜரஹ்ன்னு சொன்னால் அரபிக்கில் நாங்கள் நேரடி கருத்து மொழி ரீதியாக கொடுக்கக்குள்ள நோயுள்ள ஒரு குறைபாடுள்ள ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஜரஹ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதே போல் தஅதீல்னு சொன்ன என்ன விஷயம்? அதாவது நம்பகத்தனமான விடயத்துக்கு நாங்கள் தஅதீல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹதீஸ் துறையில் இல்முல் ஜரஹ் வ தஅதீல்னு சொல்லக்குள்ள அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கின்றது, அவங்க நேர்மையானவர்களா, அவர்களுடைய குறைபாடுகள் என்னென்ன, அவங்க உண்மை பேசியிருக்கிறாங்களா, இல்லை ரொம்பவே பொய் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அறியறதோட மத்தன் சனத், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸினுடைய உள்ளடக்கம் எப்படி காணப்படுகின்றது, எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுடையதாக காணப்படுகின்றது. மத்தன் என்று சொன்னால் உள்ளடக்கத்துக்கு சொல்கிறேன். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இன்ன விஷயத்தை என்று சொல்லி, அந்த விஷயத்தை நாங்கள் உள்ளடக்கமாக சொல்கிறோமே அதுக்கு தான் மத்தன் அப்படின்னு சொல்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் சனத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சனதையும் மத்தனையும் பற்றி எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானதாக இருக்கின்றது, அதில் குறைபாடுகள் இருக்கின்றதா அறியக்கூடிய ஒரு கலை தான் இந்த இல்முல் ஜரஹ் வ தஅதீல் அப்படின்னு சொல்கிறது.
ஹதீஸ் துறை அறிஞர்கள் சில விஷயத்தை தொகுத்தோ என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் அந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவதாக குறைஷிகளினுடைய மொழி நடைக்கு மாற்றமான மொழி நடையில் வாரது. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மொழி பிரயோகத்துக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க பேசின அந்த மொழி போங்குக்கு ஏற்ற மாதிரி வராமல் அதற்கு மாற்றமாக வரக்கூடிய உள்ளடக்கங்கள் மத்தன். அடுத்தது ஒழுக்கவியல், அதே போல் ஒழுக்க கோட்பாடுகளுக்கு மாற்றமான முறையில் மனோ இச்சையை தூண்டக்கூடிய விதத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள். அதேபோல் அல்குர்ஆனுடைய தெளிவான கருத்துக்கு எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கோ முரணானதாக வரக்கூடிய ஹதீஸ்கள். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவங்களுக்கு முரணாக வரக்கூடிய விடயங்கள். இப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸ் இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. இதுக்கு நாங்கள் உதாரணமாக பார்த்தோம், கதிர்குண்ட இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அங்கே ஷியாக்களை படிக்கிற டைமில் சொன்னோம். ஸோ அந்த ஹதீஸும் போலியான ஹதீஸ். அதே போல் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய கொள்கைக்கு சார்பானதாக இருக்கிற. உதாரணமாக ஷியாக்களில் ராஃபிலாக்கள் கூறக்கூடிய அஹ்லுல் பைத்துக்களை பற்றி கூறின ஹதீஸ்கள். அடுத்த விஷயம்தான் ஒரு சிறிய செயலுக்கு பெரிய நன்மையையும் ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்கு கடுமையான தண்டனையை வழங்குறதாக மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஹதீஸ்கள். இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது இதெல்லாமே போலியான ஹதீஸ்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு இந்த விஷயங்கள் எல்லாம் இல்முல் ஜரஹ் வ தஅதீலின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிட்டால எது போலியான ஹதீஸ்கள் எது நம்பகத்தனமான ஹதீஸ்கள்னு சொல்லி முஸ்லீம் சமூகத்துக்கு எத்தி வைக்கிறதுக்கு இந்த முஹத்திஸீன்களுக்கு மிச்சமே ஒரு உதவியாக இந்த கலைகள் இருந்துச்சுன்றதை நாங்கள் வரலாறுகளிலிருந்து அறிய முடிகின்றது. அடுத்ததாக உசூலுல் ஹதீஸ். உசூலுல் ஹதீஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஹதீஸினுடைய அடிப்படை விஷயங்களில் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு கலை. இந்த கலை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? அதாவது ஹதீஸினுடைய தூய்மையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த கலை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. எப்படி அஸ்மா ஒரு ரிஜால் இல்முல் ஜரஹ் வ தஅதீல் கலை சுன்னாவை பேணி பாதுகாக்கணும், சுன்னாவில் இருக்கக்கூடிய தூய்மையை கண்டிப்பாக பாதுகாத்து நம்பகத்தனமான விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டிருந்துச்சோ அதே போல தான் உசூலுல் ஹதீஸ் இந்த கலையும் இதற்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இதன் மூலமாக முஹத்திஸீன்கள் சொன்னால் எப்படியானவங்க, முஹத்திஸீன்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய பண்புகள் எப்படி இருக்கணும், அதே போல் ஹதீஸை படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்கணும், எந்த முறைகளில் ஆய்வு செய்யணும், எந்த முறையில் ஹதீஸ்களை நாங்கள் ஆய்வு செஞ்சு அதை எந்த ரீதியில் நாங்கள் அணுகணும், அந்த ஹதீஸை எப்படியான உசூல்களை நாங்கள் அதில் கையாளணுன்ற விஷயங்களை அடிப்படை கல்வியை எங்களுக்கு இதில் படித்து தரக்கூடிய விடயம்தான் இந்த உசூலுல் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கலை ஹதீஸ் கலையில் மிச்சமே ஒரு முக்கியமான ஒரு கலையாக விளங்குறதோட இந்த கலையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக முத்தவாத்திர் ஆஹாத் அப்படின்னு சொல்லி காணப்படுகின்றது. இதில் முத்தவாத்திர்னு சொன்னால் என்ன, ஆஹாத்ன்னு சொன்னாங்க, அதாவது ஹதீஸினுடைய படித்தரங்களை முத்தவாத்திரான ஹதீஸ் ஆஹாதான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். முத்தவாத்திரான ஹதீஸ்ன்னு சொன்னா என்ன, அதாவது ஒவ்வொரு தரத்திலையும் ஒவ்வொரு படித்தரம் நாங்கள் சனத் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அறிவிப்பாளர் வரிசை அப்படின்னு, அந்த ஒவ்வொரு சனதுலையும் 10 அறிவிப்பாளர்கள் அல்லது 10 அறிவிப்பாளர்களுக்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்களால் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது இதில் பொய்க்கு இடமே இல்லை, இது நம்பகத்தனமான ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது பொய்ண்ட வாசத்துக்கே இடமில்லை என்று சொல்லக்கூடியதான் இந்த முத்தவாத்திரான ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த விஷயம் தான் அல் ஆஹாத், ஆஹாதான ஹதீஸ். ஆஹாதான ஹதீஸ்ன்னு சொன்ன என்ன, ஃபர்ஸ்ட் அஹத்ன்னு சொன்னால் அதில் மொழி கருத்தை பார்ப்போம். அதாவது ஒன்று, வாஹித் என்ற சொல்ல இருந்து அஹத் வாஹித் இது எல்லாமே ஒரு கருத்து தான், அதாவது ஒன்று என்ற கருத்தை எங்களுக்கு சொல்லுது. அதே போல் ஒன்றினுடைய பன்மை தான் ஆஹாத் அப்படின்னு சொல்கிறோம். அஹதினுடைய அல்லது வாஹிதினுடைய பன்மையாக அல் ஆஹாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் மொழி கருத்து என்ன, ஒருவர் என்ற அடிப்படையில் இங்கே கையாளப்படுகின்றது, ஒருத்தர் அப்படின்ற அடிப்படையில் இங்கே இந்த பதம் கையாளப்படுகின்றது. இப்போ இந்த ஆஹாதான ஹதீஸ்களை நாங்கள் 3 விதத்தில் பிரிக்கலாம். எப்படி, அல் மஷ்ஹூர் பிரபல்யமான ஹதீஸ். இதில் மஷ்ஹூர்ன்றது 3 அறிவிப்பாளர்கள், ஒவ்வொரு சனதிலையும் 3 அறிவிப்பாளர்கள் வாரத்தை நாங்கள் மஷ்ஹூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் அசீஸ்ன்னு சொன்னால் ஒவ்வொரு சனதிலையும், அதாவது ஒவ்வொரு படித்தரத்துலேயும் 2 அறிவிப்பாளர்கள் வாரத்தை நாங்கள் அசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல் கரீப்னு சொன்னால் ஒவ்வொரு படித்தரத்துலேயும் அதாவது ஒருத்தர் ஒரு அறிவிப்பாளர் வாரத்தை அல் கரீப் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததாகத்தான் ஆஹாதான ஹதீஸ்களை நாங்கள் இஸ்னாத் சென்றடைஞ்சி முடியக்கூடிய இடத்தை வச்சு வகைப்படுத்துறது. அதை நாங்கள் மர்ஃபூ என்று சொல்லியும் மௌகூஃப்னு சொல்லியும் மக்தூ அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை வகைப்படுத்துகிறோம். மர்ஃபூ, மௌகூஃப், மக்தூ. மர்ஃபூன்னு சொன்னால் ஒரு இஸ்னாதினுடைய முடிவு தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் சென்று முடியும்.
உதாரணமாக நாங்கள் ஒரு ஹதீத் எடுக்கிறோம். ஒரு ஹதீத்தை ஒரு அறிவிப்பாளர் அறிவிச்சிருக்கிறார். அவர் சொல்லுவார், நான் இன்னர்த்தர்கிட்ட தான் இவர்கிட்ட தான் நான் இந்த ஹதீத்தை கேட்டேன் அப்படின்ட்டு. அவர் சொல்லுவார், நான் இந்த தாபின்ட்ட தான் கேட்டேன். நான் இந்த சஹாபிட்ட தான் கேட்டேன். அந்த சஹாபி எப்படி நேரடியாக நபி அவங்கள்ட்ட கேட்டதாக இருக்கும். ஸோ நேரடியாக அந்த தொடர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் போய் சென்று முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீதை நாங்கள் மர்ஃபூஆன ஹதீத் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தான் மௌகூஃப்னு சொல்கிறது, ஒரு ஹதீஸினுடைய இஸ்னாத் சஹாபி வரைக்கும் மட்டும் போய் நிற்கிறது. அதே போல் மக்தூஅன்னு சொன்னால் ஒரு ஹதீஸினுடைய இஸ்னாத் தாபீன் வரைக்கும் போய் அதோடையே நின்றுறது. இதைத்தான் நாங்கள் மர்ஃபூ, மௌகூஃப், மக்தூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த விஷயம்தான் ஆஹாதான ஹதீஸ்களை இஸ்னாதில் ஏற்படக்கூடிய முறிவுகளினுடைய அடிப்படையில் வகைப்படுத்துறது. இஸ்னாதில் ஏற்படக்கூடிய முறிவுன்னு சொன்னால் என்ன? நபி அவங்கள்ட்ட இருந்து சஹாபி அறிவிப்பார், சஹாபிட்ட இருந்து தாபீன், தாபீன்ட்ட இருந்து தபோ தாபீன் இப்படின்னு அறிவிச்சிட்டு வரக்குள்ள இடையில ஒரு தாபீன் இல்லாமல் போயிடுவார். அதாவது நபி அவங்கள்ட்ட இருந்து ஒரு சஹாபிக்கு அப்புறம் தாபீன் வராமல் ஒரு தபோ தாபீன் வாரது அப்படின்னு இஸ்னாதில் ஏற்படக்கூடிய முறிவுகளை வச்சு நாங்கள் முர்சல், முஅல்லக், முன்கத்திய, முஅத்தல் அப்படின்னு நாங்கள் வகைப்படுத்துகிறோம். இப்போ முர்சலான ஹதீத்னு சொன்னால் என்ன? அதாவது ஹதீதினுடைய தொடரில் சஹாபியை விட்டுட்டு ஒரு தாபியின் நேரடியாக நபி அவங்கள்ட்ட இருந்து தான் ஹதீத்தை கேட்டதாக சொல்கிறது. இப்போ சஹாபின்னு சொன்னால் யார், தாபின்னு சொன்னால் யார்? சஹாபின்னு சொல்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேரடியாக கண்டவங்க தான் சஹாபி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சஹாபிக்கு பின்னால் வந்தவங்க தான் தாபீன்கள். சஹாபி அவங்களோட காலத்துக்கு பின்னால் வந்தவங்க தான் தாபீன்கள். எனவே ஒரு ஹதீத்தை அறிவிக்கக்குள்ள ஒரு தாபீன் நான் டிரெக்டாக நபி அவங்கள்ட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன விஷயம் நடந்துக்கிற, அதாவது அந்த தாபீன் நேரடியாக சஹாபியை சந்தித்து அந்த விஷயத்தை பேசியிருப்பார், அந்த நபி அவங்களோட ஹதீஸை எடுத்திருப்பார். ஆனால் சஹாபியோட பேரை சொல்லாமல் இந்த தாபீன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டதாக ஹதீஸை அறிவிக்கிறது. இதுக்குத்தான் நாங்கள் முர்சல் அப்படின்னு சொல்கிறோம். முஅல்லக்கான ஹதீத்னு சொன்ன என்ன? ஒரு இஸ்னாதினுடைய ஆரம்பத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் விடுபட்டிருத்தல். இப்போ உதாரணமாக ஒரு நூலாசிரியர், ஒரு நூல் எழுதக்கூடிய அதாவது ஹதீத் எழுதக்கூடிய ஒருத்தர் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போது இந்த சஹாபி அறிவித்தார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், இவர்களிடத்துல கேட்டதாக அப்படின்னு வராமல் நேரடியாக நபி அவங்கள்ட்டையே சொல்கிறது, நபி அவங்க சொன்னாங்க என்று அந்த விஷயத்தை சொல்கிறது. அப்படின்னா அந்த முஅல்லக்கான ஹதீத்னு சொல்கிறோம். அதாவது தான் அறிவித்த யார்கிட்ட இருந்து கேட்டேன்னு யாரையும் எழுதாமல், அதாவது எதையுமே எழுதாமல், சஹாபியை போடாமல், தாபீன், தபோ தாபீன் இப்படி எதுவும் இல்லாமல் நேரடியாக நபி அவங்கள்ட்ட இருந்து ஹதீத் பெற்றுக்கொண்டதாக எழுதுறது நாங்கள் முஅல்லக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது முன்கத்தியன்னு சொன்னால் என்ன? இஸ்னாதின் மத்தியில் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருத்தல். உதாரணமாக நாங்கள் சஹாபி விடுபட்டிருக்கிறத பார்க்கலாம். சஹாபியை சொல்லாமல் அந்த தாபி நபி அவங்கள்ட்ட இருந்து கேட்டதாக சொல்லாமல் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதாவது இடையில ஒரு முறிவொண்டு இருக்கும், அதைத்தான் நாங்கள் முன்கத்தியான ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததுதான் முஅத்தல். இந்த ஹதீத்தை நாங்கள் ஒரு குறைபாடுள்ள ஒரு ஹதீத் அப்படின்னு சொல்கிறோம். எதற்காக நாங்கள் அப்படி சொல்கிறோம்? அதாவது இஸ்னாதில் தொடர்ச்சியாக 2 அறிவிப்பாளர்கள் ஒரு இடத்துலையோ அல்லது அதற்கு மேற்பட்ட இடத்துலையோ விடுபட்டிருக்கிறது. இதை நாங்கள் முஅத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹதீத்தை எடுத்துக்கொள்கிறதுக்கு மத்தியில் எப்படி இதை எடுத்துக்கொள்கிறதா இல்லையான்றதுல அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அதாவது இது ஒரு குறைபாடான ஒரு ஹதீஸாகவே இதை ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் எப்படி நேரடியாக ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கேட்ட யாருமே இதில் இருக்க மாட்டாங்க. தான் நேரடியாக நபி அவர்கள் சொன்னதாக கேட்டேன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நபருமே இந்த ஹதீத்தில் இருக்க மாட்டாங்க. இவங்களை தான் நாங்கள் முஅத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹதீத்தை தான் முஅத்தலான ஹதீத்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்த விஷயம் தான் ஆஹாதான ஹதீஸ்களை தரப்படுத்தி கொள்ளக்கூடிய விடயத்தில் 2 அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அதில் முதலாவது அறிவிப்பாளர் ஒழுக்கமுள்ளவராக இருக்கணும். அதே போல் அவர் அறிவிக்கக்கூடிய அந்த சொல், அவர் அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தை, அந்த உள்ளடக்கம் சரியானதுமாக நுணுக்கமானதுமாக இருக்கணும். இப்படி இந்த 2 விஷயங்களும் இருந்தாலே அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த அடிப்படையில் ஹதீதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற இல்லையான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் 2 வகையில் கலைகளை பார்க்கலாம். அதாவது மக்பூலான ஹதீத், மர்தூதான ஹதீத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மக்பூலான ஹதீதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீத்னு சொல்லியும், மர்தூதான ஹதீத் நாங்கள் நிராகரிக்கக்கூடிய ஹதீத் அப்படின்னு நாங்கள் மொழி கருத்துக்களை கொடுக்கலாம்.
எனவே இந்த மக்பூலான ஹதீத்தும் மர்தூதான ஹதீத்தும், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீத்தும் நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீத்தும் அதை சொல்லக்கூடிய, அதாவது அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் இடத்துல தான் தங்கியிருக்கின்றது என்றதை நாங்கள் கவனிக்கணும். அதாவது அந்த அறிவிக்கக்கூடிய ஒரு மனுஷன் நம்பகத்தனமான ஒருத்தராக, மனன சக்தி உள்ள ஒருத்தராக, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மொழி நடையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் மர்தூதான ஹதீத்னு சொன்னால் அந்த ஹதீத்தை நாங்கள் அமல் செய்யவே முடியாது அந்த அடிப்படையில். அதே போல் பிறருக்கு நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கவே இயலாது. இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஹதீத்களை நாங்கள் மர்தூதான ஹதீத் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீத் இருக்கு தானே, மக்பூலான ஹதீத் படித்தோம் தானே, அதை நாங்கள் 2 விதத்தில் பிரிக்கலாம். சஹீஹ், ஹசன் அப்படின்னு சொல்லி. சஹீஹான ஹதீத், ஹசனான ஹதீத். சஹீஹ் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீத், ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீத்னு சொல்லி 2 விதமாக நாங்கள் வகைப்படுத்தலாம். இப்போ சஹீஹான ஹதீத்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? சரியான விஷயங்கள் இருக்கணும். அதே போல் ஆதாரபூர்வமான விடயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் சஹீஹான ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி பிள்ளைகள், இதில் நாங்கள் மிச்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது கண்டிப்பாக என்னென்ன விஷயங்களை சஹீஹான ஹதீஸுக்கு கொடுத்தே ஆகணும். அதில் நீதியானதும் நேர்மையானதும் உண்மையுள்ள மனன சக்தி, எழுத்தாற்றல், அறிவிப்பாளர்களினால் அறிவிக்கக்கூடிய நம்பகத்தன்மை, இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சஹீஹான ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கண்டிப்பாக அந்த விஷயங்களை நாங்கள் கொடுக்கணும். அதே போல் ஹசனான ஹதீஸ்னு சொல்கிறது சஹீஹுக்கு கொஞ்சம் குறைவான படித்தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். இதில் என்ன விஷயம் இதுக்கு டிஃப்ரெண்ட் சொன்னால் அதில் லபத்னு சொல்லக்கூடிய விடயம் இருக்குது. அதை லபத்னு சொன்னால் என்ன? நம்பகத்தன்மை. லபத்து ருவாத்தன்னு நாங்கள் அதை சொல்லுவோம். அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை சஹீஹான ஹதீஸில் அதிகமாகவே இருக்கும். அதாவது அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கும். பட் இதில் இங்கே கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். அறிவிப்பாளரில் வரிசையில் நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைபாடானதாக இருக்கும். இதை நாங்கள் ஹசனான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த விஷயம் தான் நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ். இதை நாங்கள் மர்தூதான ஹதீஸ் என்று சொல்லி சொல்கிறோம். அதாவது மக்பூலான ஹதீஸுக்கு மாற்றமாக, மக்பூலான ஹதீஸ்ன்னு சொன்னால் என்ன? ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீதுக்கு மாற்றமாக ஹதீதினுடைய நியதிகளில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கின்னு சொன்னால் அதை நாங்கள் மர்தூதான ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக அறிவிப்பாளர் வரிசையில் குறைபாடுகள் ஏற்படுறது, அதே போல் இஸ்னாதில் ஏற்படக்கூடிய முறிவு, அதே போல் சந்தர்ப்பவசமான காரணங்களால் ஏற்படக்கூடிய பலவீனம், இப்படியான விஷயங்களின் மூலமாக ஒரு ஹதீத் என்ன செய்யப்படுகின்றது? நிராகரிக்கப்படுகின்றது. அடுத்த விஷயம் தான் அறிவிப்பாளர் குறைபாடுள்ள ஹதீதுகளை நாங்கள் அமல் செய்யலாமா, எடுத்து நடக்கலாமான்ற விடயத்தில் ஹதீஸ் துறை வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் பற்றி வரக்கூடிய விடயங்கள், அதே போல் அல்லாஹினுடைய பண்புகள், அதே போல் சட்ட திட்டங்கள் பற்றி வரக்கூடிய விஷயங்கள், அடுத்தது அகீதா நம்பிக்கை தொடர்பான விஷயங்கள், இந்த விடயங்கள் தவிர்ந்த மற்ற ஏனைய விடயங்கள், அதாவது பண்புகள், ஒழுக்கம், கதைகள், நன்மை தீமையோடு தொடர்பான விஷயங்கள், இந்த விஷயத்தில் நாங்கள் இந்த ஹதீஸை அமல்படுத்தலாம், அதாவது நாங்கள் இதை எடுத்து நடக்கலாம்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதுலேயும் சில நிபந்தனைகளை போடுறாங்க. பட் இந்தந்த நிபந்தனைகள் இருக்கணும்னு சொல்லி அதில் முதலாவது குறிப்பிட்ட ஹதீஸ் மிகவும் பலவீனமானதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், குறிப்பிட்ட ஹதீஸ் கூறக்கூடிய விடயம் அடிப்படையில் ஆதாரபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கணும். அடிப்படையிலேயே அது ஆதாரபூர்வமான விடயமாக இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் எடுத்து நடக்க இயலாது. அதே போல் குறிப்பிடப்பட்ட ஹதீதை கொண்டு செயற்படும் போது ஆதாரபூர்வமான ஹதீதை கொண்டு தான் அமல் செய்கின்றோம்னு சொல்லி நாங்கள் நம்பக்கூடாது. எதை பற்றி இது சொல்லுது? அதாவது ஒரு பலவீனமான ஹதீஸை நாங்கள் அமல் செய்கிறோம்னு சொன்னால் இது சஹீஹான ஹதீஸ், இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனைகள் இருறாங்க. இருந்தாலும் கூட இப்படி நிபந்தனைகள் போட்டாலும் அந்த ஹதீஸ் இப்படி இட்டுக்கட்டப்பட்ட, அதே போல் பகுத்தறிவால் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை மீறின விதத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்த விஷயம், ஒரு குறிப்பிட்ட ஹதீஸை விட தரத்தில் கூடின பலமான ஆதாரம் ஒன்றுக்கு முரணாக இருக்கக்கூடாது. இப்போ பலமான ஆதாரம் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு வந்துட்டு லைஃபான ஹதீஸில் செய்யலாம் அப்படின்னு வந்துருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அதை கூடாதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த விஷயந்தான் பிரதான ஹதீஸ் தொகுப்பு நூல்களும் ஆசிரியர்களும். அதில் முதலாவதாக சஹீஹுல் புகாரி. நாங்கள் புகாரி ரஹ்மஹுல்லா அவங்கள பற்றி பார்ப்போம். இவங்க எப்படின்னா புகாரான்ற பிரதேசத்தில் பிறக்கிறாங்க. இவங்க பிறந்து சின்ன வயசுலேயே இவங்களோட வாப்பா மௌத்தாகிட்டாங்க. இப்போ இவங்களோட உம்மா தான் இவங்கள வளர்க்குறாங்க. இப்போ உம்மா என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைய புகாரி ரஹ்மஹுல்லா அவங்கள ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹஜ்ஜு செஞ்ச மாதிரி அங்கே மக்காவிலேயே தங்கிடுறாங்க. எதுக்காகன்னு சொன்னால் அவங்க கல்வி கற்கணுன்ற நோக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அவங்க ஞாபக சக்தி, மனன சக்தி, அறிவுத்திறன், இப்படி அவர்களிடத்தில்
ஞாபக சக்தியெல்லாம் மிச்சமே அதிகமாக காணப்பட்டுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் இவங்க ஆரம்பத்தில் ஃபிக்குல தான் ரொம்ப ஈடுபாடு காட்டினாங்க. ஃபிக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பின்னால் இவங்க ஹதீஸ் துறைகளில் ஈடுபாடு காட்டினாங்க. எந்த அளவுக்குண்டா யார் யாரெல்லாம் ஹதீஸ்களை அறிவித்தாங்க, ஹதீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் போனால் அவங்களோட ஹதீஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எந்த அறிவிப்பாளர்கள் இடத்துல நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலாம்னு சொல்லி ஒவ்வொரு நகரங்களாக, அதாவது ஹிஜாஸ், கூஃபா, பஸ்ரா, குராசான், இப்படி எல்லா பிரதேசங்களுக்கும் போய் ஹதீஸ்களை திரட்டுறாங்க. பல லட்சம் ஹதீஸ்களை இவங்க திரட்டுறாங்க. அந்த ஹதீஸ்களை மனனம் செய்கிறாங்க. அதோட 16 வருஷத்துக்கு பின்னால் அந்த பல லட்சம் ஹதீஸ்கள்லேருந்து பிரிச்செடுத்து கிட்டத்தட்ட 7000 கணக்கான ஹதீஸ்களை இவங்க தொகுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட 90,000 மாணவர்கள் இவங்கள்ட்ட கல்வி கற்றிருக்கிறாங்கன்றதுக்கும் வரலாறுகள் சொல்லுது. அதில் கல்வி கற்ற மாணவர்களாக தான் இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா, நசை ரஹ்மஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா, இப்னு குசைமா ரஹ்மஹுல்லா, இமாம் முஹம்மது இப்னு நஸ்ர் ரஹ்மஹுல்லா, இப்படியானவங்க முக்கியமான மாணவர்களாக காணப்படுறாங்க. எனவே இவங்க ரொம்ப உண்மை பேசக்கூடிய ஒரு மனுஷனாக, பொறுமையான ஒரு மனுஷனாக, இரக்க குணம், தயால குணம், தர்மம், அதே போல் அல்லாவை வணங்குற விஷயத்தில் நற்குணங்களுடைய மனுஷனாக இவங்க காணப்படுறாங்க. புகார் ரஹ்மஹுல்லா எழுதியிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரின்ற நூலுக்கு விளக்க நூல்களும் எழுதப்பட்டிருந்துச்சு. அதில் இர்சாதுர் ரஷாதி, ஃபத்ஹுல் பாரின்றது முக்கியமான நூல்களாக காணப்படுகின்றது. புகார் ரஹ்மஹுல்லா அவங்க எழுதின இன்னொரு நூலோட பேர் தான் அத்தாரீஹுல் கபீர் அப்படின்ட்டு சொல்கிறது. இறுதியாக ஹிஜ்ரி 256 குர்தங் இடத்துல மௌத்தாகிறாங்க. அடுத்ததாக இமாம் முஸ்லீம் ரஹ்மஹுல்லா இவங்க எழுதின ஹதீஸ் புத்தகம் தான், அதாவது ஹதீஸ் நூல் தான் சஹீஹ் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறது. இவங்க நைசாபூர்னு சொல்லக்கூடிய ஊரில் பிறக்கிறாங்க. அடுத்தது இவங்களோட ஆரம்ப கல்வி அந்த நைசாபூரில் தான் போகுது. அதே போல் அவங்க ஹதீஸ்களை திரட்டி கொள்றதுக்காக பல்வேறுபட்ட நாடுகளுக்கு பிரயாணம் போகிறாங்க. எப்படி புகார் ரஹ்மஹுல்லா அவங்க மனன சக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தாங்களோ அதே போல் இவங்கள்ட்டையும் அதிகமான நினைவாற்றல், அதிகமான மனன சக்திகள் இவங்கள்ட்டையும் காணப்பட்டுச்சு. இவங்க பகதாத் அதே போல் நைசாபூரில் ஹதீஸ்களை கற்றுக் கொடுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவங்களிடத்தில் காணப்பட்டுச்சு. அதே போல் அவங்களோட மாணவர்களில் நாங்கள் உதாரணமாக இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா, அபூபக்ர் இப்னு ஹுசைஃபா ரஹ்மஹுல்லா, இப்படியானவங்களை நாங்கள் முக்கியமானவர்களாக கருதலாம். இவங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹதீஸ்களை பகுப்பாய்வு செய்கிறாங்க. அதில் 4000 ஹதீஸ்களை தெரிஞ்செடுத்து தான் சஹீஹ் முஸ்லீம்ன்ற நூலை அவங்க தொகுக்கிறாங்க. இவங்க ஹதீஸ் துறையில் மட்டும் இல்லாமல் வரலாறு, அதே போல் அல் குர்ஆன் விரிவுரை சார்ந்த சுமார் 18 நூல்களை இவங்க எழுதியிருக்கிறாங்க. அதே போல் சஹீஹுல் முஸ்லீமுக்கும் விளக்க நூல்களும் எழுதப்பட்டிருக்குது. அது யாராலன்னு சொன்னால் இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவங்களால விளக்க நூல் எழுதப்பட்டிருக்குது. இப்படி லாஸ்ட்டில் இவங்க பிறந்த ஊர்லேயே, அதாவது நைசாபூர்லேயே இவங்க ஹிஜ்ரி 261 மௌத்தாகிறாங்க. அடுத்ததாக சுனன் அபு தாவூத். இவங்க ஹிஜ்ரி 201 சிஜிஸ்தான்ட ஊரில் பிறக்கிறாங்க. இவங்க நைசாபூரில் தான் தன்னோட ஆரம்ப கல்வியை கற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு பின்னால் குராசான், எகிப்து, சிரியா, ஹிஜாஸ் இப்படியான பிரதேசங்களில் கல்வியை கற்றதோடு அங்கேயே ஹதீஸ்களையும் திரட்டி கொள்கிறாங்க. இவங்க ஃபிக்ஹ் துறையிலையும் அதே போல் ஹதீஸ் துறையிலையும் சமமான தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹதீஸ்களை இவங்க திரட்டி அதில் 4800 ஹதீஸ்களை தெரிஞ்செடுத்து தான் இந்த சுனன் அபு தாவூத்னு சொல்லக்கூடிய நூலை இவங்க தொகுக்கிறாங்க. அதே போல் ஃபிக்ஹ் அடிப்படையில் வச்சு இவங்களோட இந்த நூலை நோக்கினா இவர்ட இந்த கிரந்தம் தான், அதாவது சுனன் அபு தாவூத்னு சொல்கிற அந்த கிரந்தம் தான் ஃபிக்ஹ் அடிப்படையில் 6 திரட்டுக்கிளையிலே 1வது இடத்தை பெறுகின்றதுன்னு சொல்லி அறிஞர்கள் கூறுறாங்க. அதே போல் இவர்ட மாணவர்களில் உதாரணமாக அபூபக்ர் ரஹ்மஹுல்லா அவங்க, அடுத்தது லுலு இப்னு ஆராஃபி ரஹ்மஹுல்லா, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா, இமாம் நசாய் ரஹ்மஹுல்லா, இப்படியானவர்களை நாங்கள் முக்கியமானவங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாகத்தான் ஜாமியு திர்மிதி. இதோட ஆசிரியர் தான் திர்மிதி ரஹ்மஹுல்லா. அதாவது ஹிஜ்ரி 209 குராசானில் இருக்கக்கூடிய திர்மித்ன்ற இடத்துல இவங்க பிறக்கிறாங்க. ஆரம்ப கல்வியை குராசானில் தான் இவங்க மேற்கொள்கிறாங்க. அதுக்கு பின்னால் கூஃபா, பஸ்ரா, வாசித், ஹிஜாஸ் இப்படியான பிரதேசங்களுக்கு போய் கல்வி கற்றத்தோட அங்கேயே ஹதீஸையும் இவங்க சேகரித்து வராங்க. இவங்க இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, அதே போல் இமாம் முஸ்லீம் ரஹ்மஹுல்லா இவங்கள்ட்டெல்லாம் கல்வி கற்றாங்க. இவங்க ஹதீஸ் கலையில் மட்டும் இல்லாமல் தஃப்சீர், அதே போல் ஃபிக்ஹ் கலையில், இப்படி 3 கலைகளையும் அவங்க சிறந்த ஒரு மனுஷனாக இவங்க இருந்தாங்க. அதாவது ஹதீஸ் கலையில் எந்த அளவுக்கு அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்களோ அதே போல் தஃப்சீர் கலையிலையும் அதே போல் ஃபிக்ஹ் கலையிலையும் அவங்க சிறந்த
ஒருத்தராக விளங்கினாங்க. இவங்களும் பல லட்சம் ஹதீதுகளை திரட்டி எடுத்தாங்க. ஆனால் இவங்க தொகுத்த ஹதீதுகள் எண்ணிக்கை 3956 ஹதீதுகளை தான் இவங்க திரும்பி இந்த நூலில் தொகுத்தாங்க. இப்படி இவங்க நல்ல பண்புள்ள ஒரு மனிதனாக, நல்ல இறையச்சம் உள்ள ஒருத்தராக வாழ்ந்ததோட ஹிஜ்ரி 279 திரும்பி இந்த அதே அவங்க பிறந்த ஊர்லேயே அவங்க மௌத்தாகிறாங்க. அடுத்ததாக சுனன் நசாஇ. சுனன் நசாஇன்ற நூலினுடைய ஆசிரியராக நசாய் ரஹ்மஹுல்லா அவங்க காணப்படுறாங்க. இவங்க 215 அதாவது ஹிஜ்ரி 215 குராசாண்ட பிரதேசத்தில் நசாஇன்ற இடத்துல பிறக்கிறாங்க. இவங்களும் ஈராக், ஹிஜாஸ், சிரியா, எகிப்து இப்படியான நாடுகளுக்கு சென்று அங்கே கல்வி கற்று அதோட ஹதீதுகளையுமே திரட்டி கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களை 5 லட்சம் ஹதீதுகளை இவங்க திரட்டி கொள்கிறாங்க. அதிலிருந்து சஹீஹான ஹதீதுகளை மட்டும் தொகுத்து இந்த சுனன் நசா இந்த கிதாபை இவங்க தொகுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இமாம் தபரானி ரஹ்மஹுல்லா, இமாம் தஹாவின்றவங்க இமாம் நசாய் ரஹ்மஹுல்லா அவங்கள்ட்ட கல்வி கற்கிறாங்க. இவங்களோட மாணவர்களாக, அதாவது இமாம் நசாய் ரஹ்மஹுல்லாட மாணவர்களாகத்தான் தபரானி ரஹ்மஹுல்லாவும் தஹாவி ரஹ்மஹுல்லாவங்களும் காணப்படுறாங்க. லாஸ்ட்டில் இவங்க ஹிஜ்ரி 303 பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ரம்ஜான் இடத்துல இவங்க மௌத்தாகிறாங்க. அடுத்ததாக சுனன் இப்னு மாஜா இந்த தொகுப்பை இந்த கிரந்தத்தை எழுதினவங்க தான் இமாம் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு யசீத் அல் கஸ்வி என்று சொல்கிறவங்க. இவங்க ஹிஜ்ரி 209 ஈரானில் இருக்கக்கூடிய கஸ்வின்ற இடத்துல இவங்க பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த டைமில் தான் ஹதீத் வந்துட்டு உச்சக்கட்டத்தை அடைஞ்ச டைமில் தான் இவங்க பிறக்கிறாங்க. அதாவது இவங்க கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற டைம்லேயே ஹதீதுகளை திரட்டி கொள்ளக்கூடிய வகையில் அந்த காலகட்டம் காணப்பட்டுச்சு. ஹதீத் துறையில் உச்சகட்டமாக அந்த காலகட்டம் காணப்பட்டுச்சு. இவங்க ஈரான்லேயும் அதே போல் குராசான், ஈராக், ஹிஜாஸ், சிரியா, எகிப்து, பசரா, கூஃபா, வாசித் இப்படி பல பிரதேசங்களுக்கும் போய் இவங்க கல்வி கற்றத்தோட அங்கேயே ஹதீதுகளை இவங்க திரட்டி கொள்கிறாங்க. அதே போல் இவங்க திரட்டி கொண்ட ஹதீதுகளில் கிட்டத்தட்ட 40,000 ஹதீத்தில் 4,000 ஹதீதுகளை இவங்க 35 கிதாபுகளும் அதே போல் 1500 பாபுகளும் கொண்டதாக இவங்களோட கிதாப் தொகுக்கப்படுது. இப்படி இவங்க ஹிஸ்ட்ரி, வரலாறு, தஃப்சீர் இப்படியான துறைகளில் இவங்க நூல்களை எழுதியிருக்கிறாங்க. லாஸ்ட்டில் இவங்க ஹிஜ்ரி 273 இவங்க வஃபாத் ஆகிறாங்க. எனவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி சுன்னாவினுடைய தூய்மையை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கலைகள், ஹதீத் கிரந்தங்களும் அதனுடைய ஆசிரியர்களும் தலைப்பில் நாங்கள் இன்றைக்கி படித்தோம். ஸோ பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி படித்த பாடம் மிச்சமே நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம். சரியா பிள்ளைகள்? ஸோ இதை அணுவாக விளங்கி படிச்சுக்கோங்க. நாங்கள் ஹதீதுகளோட வகைகள் முத்துவாத்திர், ஆஹாத்லேயும் பல பிரிவுகள் அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்தோம். ஸோ பிள்ளைகள் கண்டிப்பாக நல்லா படிங்க. உங்களுக்கு படித்த விஷயத்தை திரும்ப நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டுகளை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற டைமில் உங்களுக்கும் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஸோ பிள்ளைகள் கண்டிப்பாக படிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.